சேலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இல்லத்தரசிகள் மாடி தோட்டம் அமைத்து வருவாய் ஈட்டி வருகின்றனர். அது குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். மாடித்தோட்டம் அமைத்து காய்கறிகள் உற்பத்தி செய்வது தற்போது நகர்ப்புறங்களில் அதிகரித்து வருகிறது. சேலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இல்லத்தரசிகள் பலரும் மாடித்தோட்டம் அமைத்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை அவர்களே உற்பத்தி செய்து வருகின்றனர். அவரை, கத்தரி, வெண்டை, புடலை உள்ளிட்ட காய்கறிகளையும் கீரை வகைகளையும் இயற்கை முறையில் உற்பத்தி செய்வதாக கூறும் இல்லத்தரசிகள் இதனால் தங்கள் குடும்பத்தினருக்கு ஆரோக்கியமான காய்கறிகள் கிடைப்பதாக தெரிவித்துள்ளனர். இயற்கையான முறையில தயார் பண்றோங்க. எந்த செயற்கை ரசாயன உரமும் எதுவுமே பண்றது இல்ல. பூச்சி மருந்து எல்லாம் தெளிக்கிறது இல்ல. இப்ப கடையில வாங்குற காய்கறிகள் எல்லாம் அப்படிதான் கிடைக்குது. பூச்சி மருந்து தயார் பண்ணி தான் பண்றாங்க. அது உடம்புக்கு கெடுதல், அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணுறோம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வேப்பந்தலை இதையெல்லாம் அரைச்சி தண்ணியில் கலந்து அப்புறம் தெளிச்சு விடுறோம். நாங்கள் செடிகளுக்கெல்லாம் தெளிச்சு விடுறோம். பூச்சி மருந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. இயற்கையான முறையில் தான் யூஸ் பண்ணுறோம். அது உடம்புக்கு கெடுதல் கிடையாது. உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். உற்பத்தியாகும் காய்கறிகளை அருகாமையில் வசிப்பவர்கள் தேடி வந்து வாங்கிச் செல்வதாகவும் இதனால் வருமானம் கிடைப்பதுடன் காய்கறி வாங்கும் செலவு மிச்சமாவதாகவும் இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். மாசத்துக்கு எப்படினாலும் 1000 rupees ஆகும் எங்களுக்கு காய்கறிகள் செலவு. இப்போ அதுவும் மிச்சம் ஆகுது. நானும் எங்கள் ஹவுஸ் ஓனரமாகவும் பண்ணுறதுனால 2 வீட்டுக்கும் போவோம். அவங்க வீட்டு சொந்தக்காரங்க சைட்லும் கொடுத்து அனுப்புவாங்க. எங்கள் வீட்டு சொந்தக்காரங்க சைடு, அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் கொடுப்போம். அவங்களாம் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு, இதை இப்படி இன்னும் பெருசு பண்ணுங்க, எல்லாருக்கும் வர மாதிரி விளைவிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நாங்கள் முன்னாடியெல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோங்க. அது அவ்வளவா ருசியாக இல்லைங்க காய்கறி. இப்போ இவங்க விளைவிச்சு வாட்டி சரி இவங்கக்கிட்ட வாங்கி நாங்கள் செய்கிறோம், குழம்பு செய்கிறோம். ஆனால் நல்லா இருக்குது, நல்லா ருசியாகவும் இருக்குது. வெளியில் வாங்குறது அந்த உரம் போட்டு இது செய்யறதுனால, வேறு உரம் போட்டு அது அவ்வளவு ருசி கொடுக்கறது இல்லைங்க. இது ஒரிஜினலாக இவங்க பண்ணுறதுனால, வீட்டு தோட்டம் பண்ணுறதுனால நல்லா இருக்குதுங்க. குழம்பும் நல்லா இருக்குது, நல்லா பசி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது, நல்ல மனசு திருப்தியாகவும் இருக்குது. மாடித்தோட்டம் அமைப்பதால் வருமானம் கிடைப்பதுடன் நேரத்தை பயனுள்ளதாகவும் பயன்படுத்த முடிவதாக இல்லத்தரசிகள் கூறியுள்ளனர். தந்தி செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து தமிழ்ச்செல்வன்.